ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோரேமானுக்கும் பென்டனுக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பான்ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பென்டன் பிடிக்கும்னு நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டோரேமான் தான் பிடிக்கும்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பென்டன் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டோரேமான் பிடிக்கும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு டோரேமானை பார்த்துடலாம். டோரேமான் வந்து 22ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ரோபோ தான் டோரேமான். டோரேமானை யாரும் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் சகாஷின்னு ஒரு செலக்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் டோரேமானும் சகாஷியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க. ஒரு நாள் டோரேமானோட காதை எலி கடிச்சதுனால அவனோட 2 காதையும் எடுக்க வேண்டியதாக போயிடும். அதை பார்த்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சிரிச்சிடுவாங்க. அதனால் டோரேமான் சேட் ட்ரிங்கை குடிச்சு ப்ளூ கலராக மாறிடுவான். அதுக்கப்புறம் டைம் மிஷின் மூலமாக நோபிட்டாவை டோரேமான் சந்திக்க போவான். இந்த நோபிட்டா யாருன்னா சகாஷியோட தாத்தா தான் நோபிட்டா. டோரேமான் ஃபஸ்ட் டைமாக நோபிட்டாவை பார்க்க வருவான். உங்களுக்கு இந்த எபிசோடை பார்த்தாலே தெரியும். நோபிட்டா எப்படி அலறான்ங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சகாஷி எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். இந்தமாரி நம்ம நல்லதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் டோரேமானும் நோபிட்டாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. அப்புறமேல் சகாஷி கிளம்பிடுவோம். இப்போ நம்ம பென்டனை பற்றி பார்த்துடலாம். பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணவர் பார்த்திங்கன்னா ஆஸ்மித் தான் க்ரியேட் பண்ணியிருப்பார். உலகம் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்கு காரணத்துக்குனால தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் அவர் க்ரியேட் பண்ணியிருப்பார். இது எப்படி பென்டன்ட்ட வரும்னா, வில்கேக்ஸுங்கிற வில்லன் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வேணும்ன்ட்டு அதை எடுக்க பார்ப்பான். அது தவறி பூமியில் விழுந்துடும். அப்போ பென் வெக்கேஷனுக்கு வந்திருப்பான். என்னடா இது வானத்துலேருந்து ஏதோ விழுவுதுன்னு பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே ஒரு வாட்ச் இருக்கணும். எதுக்குடா மேலேருந்து ஒரு வாட்ச் விழணுன்ட்டு கையை கிட்ட கொண்டு போகும்போது வாட்ச் கையில் ஒட்டிக்கும். அப்புறம் தான் தெரியும் அது ஏலியன்ஸை கொண்ட வாட்சுன்னு. இப்போ டோரேமான் கிட்ட பார்த்திங்கன்னா டைம் மிஷின் இருக்குது. அந்த டைம் மிஷினை வச்சு என்ன பண்ணலான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த டைம் மிஷினை வச்சு பென் சின்ன வயசாக இருக்கும் போது டோரேமான் வரலாம். பென்டனை ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டோரேமான்ட்ட இன்னும் நிறைய கேஜெட்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் பூத் இருக்குது. அதில் போயிட்டு பென்டன் இந்த பூமியில் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டால் அது அப்படியே நடக்கும். இல்லாட்டி பென்டனுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்காம வேறு யாருக்காவது கச்சிருந்தா அது எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தா அந்த ஃபோன் பூத்தில் அப்படியே நடந்திருக்கும். இல்லாட்டி ஆம்னிட்ரிக்ஸே இல்லைன்னா எப்படி இருந்திருக்குன்னு கேட்டால் அதுவும் இந்த ஃபோன் பூத்தில் கேட்டால் நடக்கும். பென்டன் ஒன்றும் விட்டு கொடுக்குற ஆள்லாம் சாதாரண ஆள்லாம் கிடையாது. பென்டன்கிட்டேயுமே நிறைய விதமான ஏலியன்ஸ்லாம் இருக்குது. அதில் அது கொஞ்சமாக தான் காட்டியிருப்பாங்க. இன்னும் பலவித ஏலியன்ஸ்லாம் இருக்குது. ஏலியன் எக்ஸ்ன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் பென்டன்கிட்ட இருக்குது. அதை வச்சு இந்த டைம்லாம் இது பண்ண முடியும். டைம்லாம் ஸ்டாப் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும். அதனால் இவங்க 2 பேருக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இவங்க 2 பேருக்கும் உண்மையிலே ஃபைட் நடக்க போகிறதில்ல. அதனால் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்க 2 பேரில் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.